காந்திக்கு ஒரு முறை அப்பெண்டிசிட்டிஸ் என்ற குடல்வால் அறுவை சிகிச்சை நடைபெற இருந்தது. ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு டாக்டர் காந்திக்கு மயக்க ஊசி போட வந்தபோது காந்தி, அதெல்லாம் வேண்டாம் டாக்டர், நீங்கள் அறுவை சிகிச்சையை துவங்குங்கள் என்று கூறிவிட்டு கையில் இருந்த புத்தகத்தை திறந்து படிக்க துவங்கிவிட்டார். ஆப்ரேஷன் துவங்கி முடியும் வரை காந்தியிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. டாக்டருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. எப்படி காந்தி அறுவை சிகிச்சையின் வலியை பொறுத்து கொண்டார் என்று வியப்புடன் காந்தியை கேட்டார். காந்தி கையில் இருந்த பகவத்கீதை புத்தகத்தை காட்டினார். எந்த ஒரு செயலிலும் முழு மனதும் ஈடுபட்டிருந்தால் மனதுக்கு வேறு கவனம் எதுவும் வருவதில்லை. வலியை உணரச் செய்வது மனமே. எனவே மனதின் கவனத்திற்கு வராத வலி எனக்கு தெரியவில்லை என்று காந்தி கூறினார். இதே அனுபவத்தை உளவியல் எழுத்தாளர் நெப்போலியன் ஹில்லும் தனக்கு பற்சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போது நடந்தது எனவும் கூறுகிறார். நாமும் நமது அனுபவத்தில் நமது அருகிலிருந்தே யாராவது ஒருவர் கூப்பிட்டால் கூட கவனிக்காது இருந்திருப்போம். பின்னர் சாரி, நான் கவனிக்கவில்லை என்று கூறியிருப்போம். தொழிலோ வேலையோ படிப்போ எதுவாக இருப்பினும் நம் மனதை அதில் தீவிரமாக ஈடுபடுத்தினால் போதும். வேறு பிரச்சனைகளில் நம் கவனம் திசை திரும்பாது, வெற்றியும் கிட்டும்.